இட்லிக்கு சாம்பார் சட்னி எல்லாமே நம்ம செய்வோம். ஆனால் இந்த மாதிரி பொட்டுக்கல்லையும் தேங்காயும் அரைச்சி சாம்பார் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு சாம்பார் சேர்க்குறது டேஸ்ட்டே வேறுங்க. இது குருமா மாதிரியும் இருக்காது, சாம்பார் மாதிரியும் இருக்காது. ஆனால் பருப்பு போடாமல் சூப்பராக செஞ்சால் இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 10 இட்லி கூட சாப்பிட்லாம், 10 தோசை கூட சாப்பிட்லாம். ஏன் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா வேணாம், பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். என்னடா இப்படி சொல்கிறான்னு பார்க்காதீங்க. வெறும் எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு எப்பயும் போல் தாளிச்சிட்டு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம், இதில் அதுதான் டேஸ்ட்டு. பட் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கிங்க நீளம் வாக்கில். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் சும்மா ஒரு பல் தட்டி போடுங்க. அதிகமாக வேணாம், தட்டி போடுங்க, பேஸ்ட்டு வேணாம். தட்டி போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, அதையும் வதக்கிட்டு உப்பு போட்டு மூடி வச்சுடுங்க. அது நல்லா மேஷ் ஆகும். நம்ம மேஷ் பண்ணவே வேணாம், அது அப்படியே தண்ணி கிண்ணி போடாமல் மூடி வச்சிட்டிங்கன்னா அதிலே தண்ணி வந்து நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு மூடி திரும்பவும் ஒரு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வைங்க. அந்த தக்காளியும் வெங்காயமும் ஏற்கனவே மேஷ் ஆகிடுச்சு, ஆனால் வெந்துடும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை அவ்வளோதான் போட்டு அரைச்சி நல்லா தண்ணி மாதிரி ஊற்றிடுங்க. நல்லா குழம்பே தண்ணி மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா கொதித்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த ஒரு மசாலா ஐட்டம்ஸும் இல்லை, இதுதான். ஆனால் இந்த ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து ஒரு கிளறி விட்டு மூடி வச்சுட்டு இட்லி சுட இட்லி, அதுவும் ஏன் இட்லி எப்போயுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அப்படியே பந்து மாதிரி இருக்கும். நைட்டே அந்த இட்லி மீது ஆனால் கூட என் பிள்ளைங்க உப்புமாவே தேவையில்லை, அந்த இட்லியே கூட அந்த சாம்பாரில் திரும்ப தொட்டு சாப்பிட்டுக்குவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பட் இட்லி மிஞ்சாது. இந்த மாதிரி சாம்பாருக்கு மிஞ்சினா கூட என் இட்லி சாஃப்டாக தான் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சாம்பார் தான் அல்டிமேட்டாக இருக்கும். இது தேங்காயும் பொட்டுக்கல்லையும் போட்டு அரைச்சி போடுறதுனால இது குருமாவும் சொல்லலாம், இல்லை சாம்பாரும் சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டு. இட்லிக்கு அதே மாதிரி தான் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் இந்த வீடியோ. பட் இருந்தாலும் எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் போட்டு அரைச்சிங்கன்னா, அரைச்சி உப்பு கரைச்சி வச்சு ஒரு 3 மணி நேரத்தில் இட்லியும் தோசையும் போட்டாலும் இட்லி சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு திரும்பவும் காமிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள்.